நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வீடு பளிச்சுன்னு இருந்தது. எனக்கு இந்த மாதிரி வீடு க்ளீன் பண்ண அன்னைக்கு கிச்சனில் வேலை செய்யறதுக்கு ரொம்ப பிடிக்கும். முந்தா நேற்று இட்லி மாவு ரேஷியோ ஷேர் பண்ணியிருந்தேன்ல, அரைச்சி வச்சிருந்தேன், நல்லா பிடிச்சிருந்தது. இட்லி ஊற்றி வச்சுட்டு லாஸ்ட் ஒரு மாசமா இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ தான். பிளேட் ஸ்டாண்டில் ஒரு பாட்டில் தொங்க விட்டுருப்பேன், வீடியோவில் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். இது என்னன்னா ஹேங்கிங் சென்ட் டிஃப்யூசர்ஸ், தலவிருக்ஷம் ஹவுஸ் ஆஃப் அரோமா இன்ஸ்டா பேஜ் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு சிலருக்கு சாம்பிராணி புகை ஒத்துக்காது. இதை எனி டைம் வீடு வாசனையாக இருக்கணும் அப்படின்னாலும் இந்த ப்ராடக்ட் ஒன் டைம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. வாட்டர்மெலன், ரோஸ், வெனிலான்னு 3 ஃப்ளேவர் சென்ட் பண்ணியிருந்தாங்க. எப்படி யூஸ் பண்ணுன்னா, பேம்பு லிட்டை எடுத்துட்டு உள்ள ஒரு பிளாஸ்டிக் மூடி இருக்கும், அதையும் எடுத்துட்டு மறுபடியும் பேம்பு லிட் போட்டு ஷேக் பண்ணிட்டோம்னா அந்த எண்ணெய் எல்லாமே மரத்தில் உறிஞ்சு நமக்கு வேணுங்கிற இடத்துல தொங்க விட்டுட்டோம் அப்படின்னா அந்த இடமே அவ்வளோ வாசனையாக சூப்பராக இருக்கும். ஸோ க்யூட்டான ஹேண்டியான பாட்டில்ஸ் கார் வீடுன்னு எங்கே வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன், இன்ஸ்டாவில் பேஜ் டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்க. இட்லியும் சூப்பராக ரெடியாக இருந்தது. தக்காளி பழ குழம்பு வச்சு டின்னர் முடிச்சாச்சு.